ஃபைன் டைம் டாக்கீஸோட ஒரு டாப் 10 மூவிஸ் வாரந்தோறும் வெளிவந்துட்டு இருக்குது. இந்த மாதம் வெளியான திரைப்படங்கள் மட்டுமில்ல, கடந்த ஒரு 2 மாதங்கள்ல வந்துட்டு தமிழ் சினிமாவுல ஒரு டாப் 10 இடத்த பிடிச்ச திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன படம் அப்படிலாம் இருக்குதுங்கிறத நம்ம இப்போ வரிசைப்படுத்தி பார்க்க போறோம். முதலாவதா நம்ம சொல்ல போற விஷயம் வந்து டாப் 10ல இருந்தே போக படம். 10வது இடத்த வந்துட்டு பைசன் பிடிச்சிருக்குது. ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னா வந்துட்டு பைசனா தான் இருந்துச்சு. மாரி செல்வராஜுடைய இயக்கம், அதற்கு முன்னாடி மாமன்னன் அப்படிங்கிற ஹிட் படங்களை எல்லாம் கொடுத்திருந்தாரு, வாழையெல்லாம் கொடுத்திருந்தாரு. இதைத் தொடர்ந்து மாரி செல்வராஜ் எந்த ஜேனல்ல அந்த படம் வரப்போகுதுன்னு எதிர்பார்க்கப்பட்டதுல ஒரு சேம் பேட்டர்ல தான் அது வந்துருந்துச்சு. தென் தமிழ்நாட்டிலே ஒரு முக்கியமாக இருக்கக்கூடிய பைசன் காலமாடனை பேஸ் பண்ணி வெளிவந்த திரைப்படம் தான் பைசன். துருவ் விக்ரம் வந்துட்டு நாயகனா நடிச்சிருந்த இந்த திரைப்படம் வந்துட்டு எழிலரசுடைய சினிமோட்டோகிராஃபில படம் நல்லாவே வெளிவந்திருந்தது. அமீர் வந்து அதில் முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து ரோல் பண்ணியிருந்தாரு. லால் இருந்தாரு, அனுபமா பரமேஸ்வரன் அந்த படத்துல பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு கபடி வீரர் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, சாதி ரீதியான பிரச்சனைகள், தென் தமிழ்நாட்டில் முக்கியமாக உருவெடுத்த பிரச்சனைகள்லாம் மையப்படுத்தி இந்த படம் வந்துட்டு எடுக்கப்பட்டிருந்தது. டாப் 10ல 10வது இடம் வந்துட்டு நம்ம பைசனுக்கு கொடுக்கலாம். வசூல் ரீதியாகவும் அந்த படம் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு வெற்றி அடைந்த ஒரு படமாகவே தான் பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக 9வது இடத்துல நாம பார்க்க போற ஒரு படம் தான் வந்து இட்லி கடை. நடிகர் தனுஷ் வந்து ஒரு ஹீரோவா பல வெற்றி படங்களை கொடுத்திருந்தாலும் அவர் இயக்குனரா அவதாரம் எடுத்த படங்கள்ல இட்லி கடையும் பெரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு திரைப்படமாகவே இருந்துச்சு. நிறைய ஸ்டார்ஸை வச்சு அவர் பண்ணிட்டு இருந்தார். ஏற்கனவே என்ன இருந்தாலும் வந்துட்டு அருண் விஜய் எப்படி வந்துட்டு ஒரு ரோல் வந்துட்டு பண்ணியிருந்தாரோ அதே போன்று தனுஷோட இணைஞ்சு நடிக்கிறதுக்கு தனுஷோட ஒரு சீனியர் ஆக்டரா இருக்கக்கூடிய அருண் விஜயும் ஒத்துக்கிட்டு இந்த படம் தனுஷுடைய டைரக்ஷன்ல ஒரு ஹீரோவா நடிச்சு அருண் விஜய் மற்றும் பார்த்திபன்ல இருந்து நிறைய பேர் அந்த படத்துல வந்துட்டு பண்ணியிருக்காங்க. சத்யராஜ் இருந்திருக்காரு. இது போன்ற நிறைய ஆர்டிஸ்ட்டை வச்சு அந்த படம் எடுத்திருந்தாலும் பெரிதாக அந்த படம் அக்டோபரில் ரிலீஸ் ஆன படங்களுடைய வரிசையில் அந்த படம் வந்து பின்னுக்கு தான் தள்ளப்பட்டது. பெரிய அளவில் தனுஷுக்கு அந்த படம் வந்துட்டு கை கொடுக்கல. படத்தோட கதையம்சமும் சரி, தனுஷுடைய கேரக்டரும் நடிப்புகள் சிறப்பாக இருந்தாலும் கதை வந்துட்டு முழுமையாக வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிற அளவுக்கு அந்த படம் வந்துட்டு போகலைங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அந்த மாதமே டியூட் போன்ற படங்கள்லாம் வெளியாகிருந்ததும், மதராசி கூலி போன்ற படங்களும் தொடர்ந்து அதில் ஓடிட்டு இருந்த நிலமையில இட்லி கடை அந்த ரேஸில் வந்துட்டு பின்தங்கி தான் போச்சு. அதுக்கு டாப் 10ல வந்துட்டு நம்ம 9th பிளேஸை தான் வந்துட்டு இட்லி கடை வந்து பிடிச்சிருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போற படம் வந்து இந்த டாப் 10 லிஸ்ட்ல வந்துட்டு 8th பிளேஸை பிடிச்சிருக்கிற படம் டியூட். ஒரு பெரிய ஹிட் படங்களை கொடுத்த பிரதீப் ரங்கநாதன் ஒரு டைரக்டராகவும் சரி, ஹீரோவும் சரி தொடர்ந்து சக்ஸஸை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு. அவருடைய ஹாட்ரிக்கை நோக்கி வந்துட்டு அவர் போயிட்டு இருக்கிற டைமிங்கில் தான் அந்த டியூட் வந்து ரிலீஸ் ஆச்சு. சரத்குமார் இதில் ஒரு மெயின் ரோல் வந்துட்டு ப்ளே பண்ணியிருந்தாரு. அதே இடங்களில் மமிதா பைஜு ஏற்கனவே ஹிட் கொடுத்து மலையாளத்துலையும் சரி தமிழ்லையும் சரி வந்துட்டு நல்ல ஒரு ஹீரோயினாக வந்துட்டு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த படத்தில் உள்ள ஒரு சில பாடல்கள் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு ஹிட் கொடுத்து டியூடை வேற லெவலில் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் மட்டுமில்ல ஓவராலாக ஏபிசி சென்டரில் உள்ள எல்லாருமே அந்த படத்தை போய் பார்க்குற அளவுக்கு திரையரங்கள் நிரம்பின அளவுக்கு 400 ஸ்க்ரீன்ஸுக்கு மேலே அந்த படம் வந்து ஓடி பெரிய அளவில் சக்ஸஸ் ரேட்டில் வந்துட்டு முக்கியமான இடத்த பிடிச்சிருந்துச்சு. எப்பயும் போல தன்னுடைய யதார்த்தமான நடிப்பில் வந்துட்டு டியூட்டில் வந்துட்டு கலக்கியிருந்தாருன்னே சொல்லலாம். இந்த படத்தினுடைய சாங்ஸும் அதே மாதிரி தான், சினிமோட்டோகிராஃபியும் சொல்லப்போனால் ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணியிருந்தாங்க. மமிதா பைஜுவோட அந்த ஒரு டான்ஸ், அந்த பழைய பாடலை பேஸ் பண்ணி வந்தக்கூடிய அந்த டான்ஸ் வந்துட்டு பெரிய அளவில் சோஷியல் மீடியாலையும் வைரலாச்சு. படத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனாகவும் இருந்துச்சு. பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்டில் வந்து படம் வந்துட்டு 50 கோடியை கிராஸ் பண்ண படத்தோட லிஸ்ட்டில் டியூட் வந்து முன்னணியாகவே இருந்துட்டு இருக்குது. நம்ம டாப் 10ஓட ஒரு 7th பிளேஸில் இருக்கக்கூடிய படம் வந்துட்டு மிடில் கிளாஸ். ஏற்கனவே மிடில் கிளாஸ் மாதம்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஜேனல்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த படம் வந்துட்டு அதுலேருந்து டோட்டலாக வேறுபட்டு கிஷோரோட டைரக்ஷனில் முனிஷ்காந்தோட நடிப்பில் அந்த படம். முனிஷ்காந்த் ஒரு நல்ல காமெடி ஆக்டராகவும் சரி, ஒரு குணச்சித்திர விடங்களை செம்மையாகவே கலக்கிட்டு இருந்தார். அவர் ஹீரோவாக பண்ணியிருக்கிற படம் தான் இந்த மிடில் கிளாஸ். வந்து மிடில் கிளாஸோட ட்ரீம் லைஃபையும் அதனுடைய டிஜிட்டல் லைஃபையும் நம்ம பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய இந்த படம் வந்து திரைகள் மட்டுமல்ல ஓடிடிலையும் அது வந்துட்டு நல்ல வரவேற்பை மக்கள்கிட்ட வந்து பெற்றிருக்கு. விஜயலட்சுமி ஆதித்தன் வந்து இந்த படத்தினுடைய ஹீரோயினாவும் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வந்து ராதா ரவி இருக்காரு, மாளவிகா அவினாஷ் இருக்காங்க போன்ற முன்னணி நடிகர்களையும் அந்த படத்தில் வந்து வச்சிருக்காங்க. காமெடிக்கும் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு மெருகேற்றுற வகையில் வந்துட்டு காளி வெங்கட்டும் இந்த படத்தில் வந்துட்டு ப்ளே பண்ணியிருக்காரு. இது மாதிரி நல்ல ஆர்டிஸ்ட்டை கொண்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் பார்க்கக்கூடிய படங்களை, டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்களுடைய வரிசைகளை வெளிவந்த படங்களில் மிடில் கிளாஸ் வந்துட்டு இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான படமாகவே வந்துட்டு பார்க்கப்படுது. அதுக்கு 7th பிளேஸ் வந்து இந்த டாப் 10ல வந்துட்டு மிடில் கிளாஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த டாப் 10ல பார்க்க போகிற படம் வந்து 6th பிளேஸை எந்த படம் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா பழைய படங்கள் எல்லாமே ரீரிலீஸ் ஆகி நிறைய படங்கள் வந்து சக்கப்போடு போட்டதெல்லாம் தெரியும். அந்த 2025ஓட ஸ்டார்டிங்கில் வெளியான கில்லியிலேருந்து சரி, சச்சிலேருந்து சரி, விஜய்க்கே சூப்பர் ஹிட் கொடுத்த படங்கள் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இந்த வரிசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு பெரியும் எதிர்பார்க்கப்பட்ட ரஜினிகாந்தோடைய கெரியர்லேயே வந்துட்டு டாப் 10 ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்குள்ளே படையப்பா கண்டிப்பாக தான் இருக்கும். அந்த படையப்பா படம் வந்து ரீரிலீஸ் ஆகி
பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 18 க்ரோஸையும் கிராஸ் பண்ணி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த படம் வந்து எல்லா தேட்டர்ஸ்லையுமே வந்துட்டு ஸ்க்ரீனிங் ஆகிருக்குங்கிறது தான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே பார்க்கப்படுது. ஏன்னா சிவாஜி கணேசன் அந்த படத்திற்காக வந்துட்டு பல கோடி கேட்டார். அவர் நடிக்க வைக்கணுமான்னு சொல்லிலாம் கே.எஸ். ரவிக்குமார் கேட்டப்போ ரஜினிகாந்த் மறுநாளே கொண்டு போய் நான் வந்துட்டு ஓவரால் பேமெண்ட்டையும் கொடுத்துட்டு அந்த படத்துக்கு புக் பண்ணார். பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு அந்த படம் முழுமையாக எடுக்கப்பட்டது. கே.எஸ். ரவிக்குமாருடைய கெரியர்லேயும் முக்கியமாக இருந்த அந்த திரைப்படம் இனிமேல் ரஜினி படையப்பா 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களே வந்து ஒரு பேட்டியில் சொல்லக்கூடிய அளவிற்கு எதிர்பார்க்கப்பட்ட படம் வந்து ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய சக்ஸஸ் வந்து பெற்று இருக்குது. அதற்காக அந்த படத்துக்கு நம்ம கொடுக்க போகிற இடம் வந்துட்டு ஃபைன் டைம் டாக்கீஸில் 6ல் கொடுத்துருக்கோம். ஏன் நம்ம புது படங்கள் இவ்வளோ படம் வந்திருக்கிறதுல படையப்பாக்கு ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, காலம் கடந்தாலும் சரி, அதனுடைய 25 ஆண்டுகளை கடந்து ஒரு திரைப்படம் வந்துட்டு மக்கள்கிட்ட இன்றைக்கும் வரவேற்பை பெற முடியும் அப்படின்னா அது படையப்பா வந்துட்டு அந்த சக்ஸஸை வந்து பிடிச்சிருக்கு. அந்த கிரெடிட் வந்து சிவாஜி சாருக்கும் போகும், சூப்பர் ஸ்டாருக்கும் போகும், கே.எஸ். ரவிக்குமாருக்கும் போகணும். இவங்க மூவருமே வந்து தமிழ் சினிமாவோட பெரிய லெஜண்ட் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் அது போகும் கண்டிப்பாக. சௌந்தர்யாவுக்கும் அந்த ரோல் இருக்குது. இன்றைக்கி அவங்க உயிரோட இல்லை அப்படின்னாலுமே அவங்களுடைய ஆக்டிங்லேயும் வந்துட்டு ஒரு பெரிய மெருகேறிய படமாக வந்துட்டு படையப்பா பார்க்கப்படுதுங்கிறது ஒரு உண்மையான விஷயம் தான். நம்ம அந்த படத்திற்கு ஆறாதாரம் கொடுத்திருந்தாலும் நம்ம முக்கியமாக வந்து ஒரு 2 பேரை நம்மளால் அந்த படத்தில் மறக்கவே முடியாது. அவங்கள விட்டுட்டு நம்மளால் போக முடியாது. வேறு யாரும் இல்லை, ரம்யா கிருஷ்ணனுடைய அந்த நீலாம்பரி கேரக்டர் தான் வந்துட்டு பெரிதாக இன்று வரை பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர். ஐஸ்வர்யா ராயை ரஜினிகாந்த் எதிர்பார்த்து காத்திருந்து ஐஸ்வர்யா ராயோடைய கால் ஷீட் கடைசரியும் கிடைக்காம ஐஸ்வர்யா ராய்க்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரஜினி யாரை வச்சு நம்ம அந்த கேரக்டரை பண்ண போகிறோம், படத்துக்கு வந்துட்டு மைலேஜே அதுதானே அப்படின்னு சொல்லி கே.எஸ். ரவிக்குமார்ட்ட கேட்குறப்ப ரம்யா கிருஷ்ணனை செலக்ட் பண்ணாங்க. அதை சூப்பர் ஸ்டாரும் ஒத்துக்கிட்டாரு. அப்படி எடுக்கப்பட்டதான் அந்த நீலாம்பரி கேரக்டர். அது ஐஸ்வர்யா ராயே பண்ணியிருந்தாலும் இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்களான்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆக்ட்ரஸாக வந்துட்டு ரம்யா கிருஷ்ணன் இந்த இடத்துல பண்ணியிருந்தாங்க. மணிவண்ணனுடைய நடிப்பை பார்த்துட்டு வந்து சிவாஜி கணேசன் சார் வந்து இப்படி ஒருத்தனை முன்னாடி நான் நடிக்கிறப்ப நான் எவ்வளோ வந்துட்டு டைலாக்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக பேசணும், இப்படி ஒரு நடிகரை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சிவாஜி கணேசன் அவர்கள் செட்டில் பேசின விஷயத்த கூட கே.எஸ். ரவிக்குமார் ரஜினிகாந்த் நிறைய இடங்களில் பேசியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்திற்கு தான் நம்ம கொடுக்குற இந்த பிளேஸ் வந்து 6ங்கிறது இந்த இடத்துக்கு பொருந்தும் தான் கண்டிப்பாக நினைக்கிறோம். டாப் 10லேருந்து 6 வரைக்கும் நம்ம படங்கள் நிறையா வந்து பார்த்துருப்போம். ஆனால் அந்த டாப் 5ங்கிறது ரீசன்ட் மூவிஸை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அதில் நம்ம டாப் 5 பிளேஸில் வந்துட்டு அங்கமான்ங்கிற திரைப்படம் வந்து பிடிச்சிருக்கு. கீதா கைலாசம் ஒரு சிறந்த நடிகர், பாலச்சந்திரனுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு நடிகையாக அவர்கள் வெளிவந்திருந்தாலும் அவங்க நடித்த எல்லா படங்களுமே பெரிதளவில் வந்து பேசப்படக்கூடிய படமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கேரக்டரை வந்துட்டு உணர்ந்து முழுசாகவே நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டராகவே அவங்க மாறிடுவாங்க. கேரக்டராக டோட்டலாகவே மாறி நடிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் அவங்க. இந்த படம் அங்கம்மாள் வந்துட்டு தென் தமிழகத்தில் நடந்த ஒரு சில பிரச்சனைகளை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இருந்துச்சு. நிறையா பெண்களுக்கு அது ஒரு விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருத்துள்ள ஒரு படமாகவே அங்கம்மாள் எடுத்திருந்தாங்க. ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அந்த படத்தை வந்து தயாரிச்சிருந்தாங்க. பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டதாக இருந்த அந்த படம் வந்துட்டு பெருசாக சக்ஸஸ் கொடுத்துச்சா அப்படின்னு பார்த்தா அந்த படம் கொடுக்கல. ரொம்ப சுமாரான அளவுக்கு தான் அந்த படம் வந்துட்டு ஓடி இருந்தது. அது ஓடிடிக்கு வரும்பொழுது அதனுடைய வேகம் வந்துட்டு எப்படி இருக்குங்கிறத அந்த படத்தை பார்த்து மக்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கிறதா சொல்ல முடியும். நாம ஒரு முடிவெடுத்து அதுக்கு இதுதான் அந்த படத்தோட லெவல் அப்படிங்கிறத நம்ம முடிவெடுக்க முடியாது. வசூல் ரீதியாக வந்து நம்ம அங்கம்மாளை பார்த்தோம்னா அது பெரிய அளவு சக்ஸஸ் அந்த படத்திற்கு கொடுக்கல அப்படின்னாலும் சுமாரான வெற்றியை அந்த படம் கொடுத்துருக்குங்கிறதையும் நம்மளால் மறுக்க முடியாது. ஆனால் கதை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராமப்புறத்தை பேஸ் பண்ணி வந்த படங்களில் உள்ளார்ந்த கருத்துக்கள் நிறையா சொல்லக்கூடிய, பெண்மையை பேசக்கூடிய, பெண்ணியத்தை பேசக்கூடிய விஷயங்களை வந்து இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படமாகவே தான் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இருக்கும். அது மக்களிடம் பெற்ற வரவேற்புங்கிற அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இந்த படத்தினுடைய கதையின் அடிப்படையில் அந்த படம் ஒரு சக்ஸஸ் ரேட்டில் தான் இருந்திருக்கு. அதனால் நம்ம ஃபைன் டைம் டாக்கீஸோட டாப் 10ல் வந்துட்டு இந்த படத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு டாப் 5ல் கொண்டு வந்திருக்கோம். டாப் 5ஆக தான் அந்த படம் வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போட படம் வந்துட்டு காந்தா. தமிழ் சினிமாவில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படங்களில் காந்தாவும் வந்துட்டு அதனுடைய ட்ரெய்லர் வெளியானதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய அளவில் வந்து எதிர்பார்ப்பை வந்துட்டு ஏற்படுத்திச்சு. அந்த எதிர்பார்ப்பை அந்த படம் பூர்த்தி செஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துல்கர் சல்மான்கிற ஒரு கேரக்டரையும் ராணா தகுபதிங்கிற ஒரு கேரக்டரையும் பேஸ் பண்ணிச்சு அந்த படம். பெரிதாக ப்ரமோஷன்ஸ் வந்து அந்த படத்திற்கு இருந்தாலும் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லி பல மொழிகளில் அந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. எதிர்பார்த்த அளவு வெற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த படத்தில் கிடைக்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு பீரியட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பின்னாடி நோக்கி ஒரு 60 வருஷம் 70 வருஷம் பின்னாடி நோக்கி பார்த்தோம்னா தியாகராஜ பாகவதருடைய கதை, அவருடைய கதை, என்எஸ் கலைவாணருடைய கதை அப்படிங்கிறதெல்லாம் பேஸ் பண்ணி அதில் உள்ள கேரக்டரை மையப்படுத்தி வெளிவந்த ஒரு படம். இது ஒரு மொழி போராட்டங்கள் சார்ந்தது, அந்த காலத்தை சார்ந்ததுன்னு சொல்லி பீரியாடிக்கை நோக்கி நம்ம போயிருந்தாலும் இந்த படத்தில் வந்துட்டு துல்கர் சல்மானுடைய கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டது. அந்த கடையினுடைய ஆக்டர்ஸ் எல்லாருமே தங்களுடைய நடிப்புகளை வந்துட்டு முழுமையாக இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருந்தாலும் மக்கள் மத்தியில் அந்த படம் பெரிதாக எடுபடவில்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா தெலுங்கு உடைய சாயலும் அந்த படத்தில் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு தென்பட்டதும் தமிழ் ரசிகர்களுக்கு முழுமையாக ரசிக்கக்கூடிய அளவிற்கு அந்த படம் வந்துட்டு இல்லைங்கிறதும் அந்த படத்திற்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு காரணமாகவும் இருந்தது.
அந்த டைமில் வெளிவந்த பல படங்களில் ரேஸில் இந்த படம் சக்ஸஸ் பண்ண முடியாமல் போனதற்கும் இதுதான் வந்துட்டு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த படத்தினுடைய கதையினுடைய அடிப்படையிலும் வசூலில் வந்துட்டு ஓரளவுக்கு அந்த படம் சக்ஸஸும் பண்ணிருச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தே தான் ஆகணும். அதனால தான் நம்ம ஃபைன் டைம் டாக்கீஸோட டாப் 10ல் இந்த படத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடிய இடம் வந்துட்டு 4வது இடமாவே இருக்கிறது. அதில் பாக்யஸ்ரீ போஸோட ஒரு ஆக்டிங்கும் இந்த படத்தில் வந்து பெரிதாக பேசப்பட்ட ஒரு விஷயமா தான் இருந்தது. டாப் 10 ஃபைன் டைம் டாக்கீஸில் வந்துட்டு இது டாப் 4ல் இருக்குது காந்தா. நம்ம டாப் 3ல் வந்து நம்ம ஃபைன் டைம் டாக்கீஸில் எந்த படத்துக்கு நாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருண் விஜயுடைய நடிப்பில் வெளியான ரெட்டத்தலை பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் தான். ஏன்னா அருண் விஜய் வந்துட்டு 2 கேரக்டரில் வந்துட்டு அதை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருந்தாரு. சரி, இந்த படம் ஒரு பெரிய அளவில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ரேஸில் இந்த ஆண்டினுடைய இறுதி வாரத்தில் வெளிவந்த படமாக அந்த படம் இருந்தது. ஏற்கனவே அருண் விஜய் நடித்த வணங்கானில் தன்னோட கேரக்டரை வந்துட்டு முழுமையாகவே வெளிப்படுத்தியிருந்தார். ஒரு நல்ல நடிகருங்கிறது பேர் வாங்கின ஒரு நடிகர் தான் அவர். ஆனால் பெரிய அளவில் சக்ஸஸ் அவரால் சினிமாவில் கொடுக்க முடியாமல் போனதற்கு பெரிய ரீசன் அவருக்கு நல்ல படங்களும் நல்ல டைரக்டராக அமையாமல் தான் இருந்தது. அது என்ன அறிந்தாலுக்கு அப்புறம் அவரோட கிராஃப் வந்து ரொம்ப வேகமாகவே ஏற ஆரம்பிச்சிச்சு. தொடர்ந்து சக்ஸஸ் வந்துட்டு இருந்த அவர் வந்து தன்னுடைய நடிப்பால் வந்துட்டு எல்லாருமே கவர தொடங்கினார். ரெட்டத்தலையில் அவருக்கு 2 வேடங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவே இருந்துச்சு. இந்த படத்தினுடைய நாயகியாக வந்து சித்தி இட்னானி இருக்காங்க. இந்த படத்தில் இன்னொரு நாயகியாக தன்யா ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் வந்து தன்யாவுடைய ஆக்டிங் வந்துட்டு பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தாலும் சித்தி இட்னானி வந்துட்டு எப்படி நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு முழுமையான ரோல் இந்த படத்தில் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த படத்தை முழுமையாக தாங்கி இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது வந்து அருண் விஜய் தான். படம் வந்துட்டு நல்ல அளவில் அவங்க எடுக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு இடங்களும் அந்த படத்தினுடைய கதைகள் வந்துட்டு வெவ்வேறு சேனலில் மாறி மாறி போகிறப்ப படத்தினுடைய சுவாரஸ்யத்தை குறைச்சி ஒரு ஆக்ஷன் அதிரடி காட்சிகள் கொண்ட ஒரு ஆங்கில படத்துக்கு ஈக்குவலாக வந்துட்டு டாமி ஜோ வந்து இந்த படத்தை டோட்டலாகவே வந்துட்டு மாற்றிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி தான் அந்த படத்தில் அதிகமாகவே பேசப்பட்டது. இந்த வாரத்தில் வெளியான படங்களில் டாப் 3 இடத்தை பிடிச்சிருக்கிறது வந்து ரெட்டத்தலை. அடுத்து நம்ம டாப் 2ல் இருக்கக்கூடிய படம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மகன் சண்முக பாண்டியனுடைய நடிப்பில் வெளியான படம். அவர் நடித்த இதற்கு முன்னாடி நடித்த படங்கள் எல்லாமே நிறையா படங்கள் பெரிய அளவில் அவருக்கு வந்து ஒரு சக்ஸஸை கொடுக்கல அப்படின்னாலும் இந்த படம் வந்துட்டு இந்த வாரம் வெளியான படங்களில் ஒரு லீடிங்கான ஒரு படமாகும். வசூல் ரீதியாக அந்த படம் ஓரளவுக்கு சக்ஸஸை கொடுத்துருக்குன்னே பார்க்கலாம். இந்த படத்திற்கு முக்கியமாக வந்துட்டு பொன்ராம் தான் முக்கியமான காரணம். வருத்தப்படாத வாலிபர் சங்கமும் சரி, ரஜினி முருகன் சரி, அவர் எடுத்த படங்கள் எல்லாம் பெரிய ஹிட் படங்களை சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்து ஒரு பெரிய ஹீரோவை உருவாக்கினார். அந்த வரிசையில் பொன்ராமிற்கு வந்து விஜயகாந்தரோட சண்முக பாண்டியனை வச்சு எடுத்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக்காக வந்து இந்த படத்தை வந்து கொடுத்துருக்காரு. நடிப்பு ரீதியாகவே சரி வந்து ஒரு மதுரையை பேஸ் பண்ணி, ஒரு தேனியை பேஸ் பண்ணி, தென் தமிழகத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். நல்ல காமெடி கலந்த ஒரு படமாக ஏபிசி சென்டர், எப்படி கேப்டன் படத்துக்கு வந்து ஏபிசி சென்டரில் எல்லாருமே போய் பார்க்க முடியுமோ அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஏபிசி சென்டரில் எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக கொம்பு சீவி தமிழ்நாடு ஃபுல்லாக வந்துட்டு ஒரு 300 திரையங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகி ஒரு சக்ஸஸான படமாக இன்றைக்கும் தேட்டரில் ஓடிட்டு இருக்குது. அதனால நம்ம ஃபைன் டைம் டாக்கீஸில் இந்த படத்திற்கு ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட ஒரு கிராம பின்னணியில் வந்த ஒரு காமெடி படம், ஒரு கமர்ஷியல் படமாகவும் இந்த படம் இருந்ததுனால டாப் 2ல் வந்துட்டு இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குறோம் கொம்பு சீவி. ஃபைன் டைம் டாக்கீஸோட டாப் 10ல் வந்துட்டு நம்ம பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட முதலிடத்தை எந்த படம் பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த டிசம்பர் 2025 கடைசி வாரத்தில் வெளியான ஒரு சிறந்த படமாக தமிழ் சினிமாவினுடைய 100 படங்களில் ஒரு படமாக வந்து இந்த படத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முன்னணி டைரக்டர்ஸ் எல்லாருமே பேசிய ஒரு படம் தான் சிறை. நடிகர் விக்ரம் பிரபுவுடைய நடிப்பில் வெளியான இந்த படம் வந்து சுரேஷ் ராஜகுமாரியினுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்குது. ஏற்கனவே அவர் வந்து டானாக்காரன்கிற படத்தில் வந்துட்டு தமிழுடைய இயக்கத்தில் அவருடைய ஸ்டோரியில் வந்து இந்த படம் ஏற்கனவே வந்துட்டு வெளியே இருக்குது டானாக்காரனில். அந்த கதையை பேஸ் பண்ணி இந்த படம் இருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லை. வேற ஒரு ஜேனலில் ஒரு காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிளாக நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டரில் வந்து விக்ரம் பிரபு வச்சு இந்த படத்தை அவர் அழகாகவே கொடுத்துருக்காரு. தென் தமிழ்நாட்டில் உள்ள சிவகங்கையோ மதுரை போன்ற இடங்கள்லையும், வேலூர், சென்னை போன்ற இடங்களையும் இந்த படத்தோட ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய சிறைச்சாலைகள் இந்த படத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதில் ஒரு நல்ல கதையம்சம் கொண்ட ஒரு கதையாகவும் அனைவரும் வந்துட்டு பார்க்கக்கூடிய தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இந்த படம் ஒரு சமுதாய கருத்து உள்ள ஒரு திரைப்படமாகவே இந்த படம் வெளிவந்து இந்த வாரத்தில் பல ஸ்க்ரீனில் வந்துட்டு அந்த படம் தான் ஓடிட்டுருக்கு. தமிழகம் முழுவதும் ஒரு 400 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்துட்டு சிறை வந்து ஓடிட்டுருக்குது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே நீங்கள் லீடிங்கில் இருக்கக்கூடிய படமாக வந்து சிறை இருக்குது. 2025 இறுதியில் வெளியான ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக சிறை வந்து இருக்குதுன்னு சொன்னால் அதை யாராலையுமே மறுக்க முடியாது. நம்ம டாப் 10 மூவிஸில் வந்துட்டு டாப் நம்பர் 1 பிளேஸை வந்துட்டு சிறை பெற்றிருக்கிறது.
தொடர்ந்து நம்மளுடைய டாப் 10 மூவிஸில் வந்து 10 to 1 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நிறைய படங்கள் இதனுடைய கருத்துக்கள் ரீதியாகவும் மக்களுடைய வரவேற்பையும் பேஸ் பண்ணி வசூல் ரீதியாகவும் படத்தை வந்து தனித்தனியாக நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம டாப் 10 லிஸ்ட்டை வந்துட்டு ஃபைண்டம் டாக்கீஸ் கொடுத்துருக்கு. அதில் இந்த வாரத்தை போன்று இனி வரும் வாரங்களில் வந்துட்டு தொடர்ந்து டாப் 10 மூவிஸில் சிறந்த படங்கள், கதையம்சம் உள்ள படங்களும், பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக வெற்றி பெற்ற படங்களையும், சிறந்த ஒளிப்பதிவோ டைரக்ஷனோ டைரக்ஷன்ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்மளுடைய குழு ஆராய்ந்து ஒரு டாப் 10 வந்து கிரியேட் பண்ணி உங்களுக்காக ஸ்பெஷலாகவே கொடுக்குது. ஃபைண்டம் டாக்கீஸோட டாப் 10 மூவிஸை வந்துட்டு இனி வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வந்துட்டு ஃபைண்டம் டாக்கீஸினுடைய யூடியூப்ல நீங்கள் அனைவரும் காணலாம்.